கேப்டனுடைய மரணம்ங்கிற அந்த தகவல் பெரும் துயரத்தை இன்றைக்கு தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, உலகமுள்ள உள்ள முழுக்க உள்ள தமிழர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், ஒரு மனிதன் தன்னுடைய ஆளுமையை மீறி சக மனிதனோடும் சக மனிதனாக வாழ முடியும். ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும், ஒரு கதாநாயகனாக இருந்தாலும், ஆளுமை மிக்க ஒரு மாமனிதனாக இருந்த போதும் சக மனிதனோடு என்னால் வாழ முடியும் என்பதை நிரூபித்து காமிச்சவர் கேப்டன் அவர்கள். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய ஈகை குணமும் அந்த அன்பும் தான் இந்த மக்கள்கிட்ட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக உடல்நலம் சரியாகி மீண்டும் அவர் வருவார். ஏன்னா அவர் கண்ட கனவு மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு பேரன்பு இந்த மண்ணின் மீது மக்கள் மீது அவர் வைத்திருந்தார். அவருடைய சிறு சிறு கோபங்களுக்கு பின்பு கூட ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்தது. அந்த கோபத்துக்குள் அவ்வளவு அன்பும் அவ்வளவு ஒரு நெருக்கமும் இருக்கும். அது அவரோடு கூட இருந்தவர்களுக்கு தெரியும். காரணம், ஒரு 6-7 படங்கள் அவரோடு நான் வேலை பார்த்திருக்கிறேன். அவர் கொடுக்கிற அன்புக்கு நிகராக, ஒரு தாய் தந்தையின் அன்புக்கு நிகராக அவர் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு அன்புமிக்க மனிதர். அவருடைய இழப்புங்கிறது திரையுலகத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு, தமிழக அரசியலுக்கு இழப்பு, திரைத்துறைக்கு இழப்பு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எந்த திசையில போகணும்னு தெரியாம திரையுலகம் தத்தளித்த போது அதை மீட்டு எடுத்து ஒரு அற்புதமான ஒரு பாதையை அமைத்து கொடுத்தவர் அவர். அதே மாதிரி என்ன நினைக்கிறாரோ அதை நடத்துவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் அவர் இந்த மண்ணில் விதைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கேப்டனுங்கிற அந்த ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய பெரும் கனவு அவர் பிள்ளைகள் மூலியமாக நீங்க நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்கிறேன். பல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு விஜயகாந்த் அவர்கள். சினிமா துறையில மட்டும் இல்லாம அரசியல் துறையிலும் பல்வேறு சாதனைகள் சினிமா துறையை தாண்டி பொதுமக்களுக்கும் மற்றபடி அவர் கூட பணியாற்ற சக நடிகர்களுக்கும் அநாத குழந்தைகளுக்கும் ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்காரு தம்பி. அது எண்ணில் அடங்காது தம்பி. இப்படி செய்யற உதவி எதுவுமே வெளியே தெரியாது தம்பி. அந்தனுடைய நன்றி, அந்தனுடைய பாசம் தான் தம்பி நீங்க அலைகடலா தேடி வருது தம்பி. இது சாதாரண கூட்டம். நாளைக்கு பாருங்க, சென்னையை குழுங்குற அளவுக்கு கூட்டம் இருக்கும் தம்பி. மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உணவு ரீதியா இருந்தாலும் சாப்பாடு டைம் கொடுத்துருவாரு அப்படிங்கிற விஷயம் உண்மை தம்பி. நான் அவர் கூட சகாப்தங்கிற படம் கடைசி படம், அதுல அவர் டைரக்ட் பண்ண படம். அதுல அவங்க பசங்க 2 பேருமே என் கூட, நான் அவங்களுக்கு தாய்மாமா நடிச்சுட்டேன். 20 days அவர் கூட பொள்ளாச்சியில இருந்திருக்கேன் தம்பி. உண்மையிலே அந்த அனுபவம் நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல. யாருக்குமே அப்படி ஒரு அமைப்பு கிடைக்காது. நான் கடைசி டைரக்ஷன் பண்ண படத்தை நான் நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல அவங்களுடைய மனைவி, அவங்க அண்ணி நல்லா கவனிச்சுட்டு தம்பி. எல்லா ஆர்டிஸ்டும் அதாவது சமமா உட்கார வச்சு எல்லாத்துக்கும் ஒரே நேரம் சாப்பாடு. எனக்கு ஒரு மாதிரி, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டும் சாதாரண நிலையில இருக்கிறவங்க டாப் ஹீரோ வரைக்கும் ஒரே மாதிரி பந்தி தம்பி. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தம்பி. அவர் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சிருக்காரு தம்பி. நானும் இல்ல, எனக்கு சம்பந்தப்பட்ட நாடக நடிகர் இருந்தாலும் சரி, சின்ன திரை இருந்தாலும் சரி, பெரிய திரை இருந்தாலும் சரி, டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, எல்லாரும் மனசுல இடம் முடிச்சு எல்லாரோட இதயத்தை குடி வந்திருக்காரு. ஏன்னா இப்ப மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை விஷயம் பண்ணிட்டாரு எங்களால நான் எத்தனை வாட்டி கேப்டன் கூப்பிடுறோம், இப்ப அவரால் கண் முடிச்சு பார்க்க முடியல, அவங்க ஆதரவை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கடவுளை கண்ணால பார்க்க முடியாது, அந்த ஸ்தானத்துல இருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு பேரிழப்பா இருக்கு. அவரு எல்லாரும் சாப்பாடு, வீட்டுல போனா சாப்பாடு, இந்த லட்சுமி வீட்டுலாம் போவாரு, நந்து போவாரு. அவரு கால் நோயிலோ போய் ரசிகரை போய் பார்த்துட்டு அதுக்காக தான் வந்தாரு. சாப்பாடு, நல்லா சாப்பாடு எல்லாத்தையும் போடுவாரு. இந்த விஷயம் காலையில கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 10 மணிதான் இருந்தேன். நான் சும்மா நினைச்சேன், விஜயகாந்த் சேர்த்துரு இது விஜய், போயிடலாம் போடு ஒரு அரை விட்டு அந்த பையனை நிஜமால பார்த்தா வதந்தியா இருக்கும் நம்பி இருந்தீங்களா? இல்லடா, கேப்டன் இறந்தது ஒரு இது கிடையாது. மனசுல புற பெரிய நினைஞ்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா பாத்துறாரு, பேசுறாரு, ஜாலியா பேசுறாரு. நேர்ல பாத்திருக்கீங்க? நேர்ல பாத்துறேன். அவங்க வீட்டுல எப்ப போனாலுமே உணவு பற்றாக்குறை இருக்காதுன்னு சொல்றாங்க. சாப்பாடு விஷயத்துல நல்லா பாப்பாரு, சாப்பாடு கரெக்டா பாப்பாரு. ஷூட்டிங்ல எல்லாரும் நடிகரும் ஒத்து விட்டுறாரு, பெரிய பெரிய நடிகர் தான் ஒத்து விட்டுறாரு. இப்பயே நான் சொல்றேன், நடிகர் எல்லாம் ஒத்து விட்டுறாரு. இப்போ நான் செத்துறேன், யாரும் வர மாட்டாங்க. 100 ரூபாய் கலைஞரோட இவரு தான் தாச்சு, சத்தியமா. நன்றி. நடிகர் விஜயகாந்த் அவர்களோட இறப்பு ஒரு பேரிழப்பா இருந்துகிட்டு இருக்கு. உங்களோட இரங்கலை பெரிய பேரிழப்பு தான், மனித இனத்துக்கே பேரிழப்பு. அவ்வளவு சிறந்த மனிதர்,
மனிதம்னாக்கா அவ்வளோ அவருக்கு ஆண்டவன் அவ்வளோ ஒரு மனிதத்தன்மையை கொடுத்திருந்தாரு. அவரை இழந்து வாழ்ற எல்லா மனித குலத்துக்கே ரொம்ப பெருந்துயரம் தான் இது. ஸோ அவர் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்கணும். அவர் நல்லா அவரோட பிடிச்ச ஃபீல்டில் அரசியலில் இறங்கினாரு. அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைன் ஆகிருக்கலாம். நான் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு உடம்பு நல்லா கொடுத்து இவ்வளோ சீக்கிரம் போயிடுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவர் கூட அவர் மகன் படத்துல சகாப்தம்ன்ற படத்துல ஹீரோயின் அம்மாவா இது பண்ணேன். கூட வேலை செய்யற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது நேர்ல அவரோட மனிதத்தன்மைய, அவரோட சிறந்த மனிதர், பண்பாளர் அப்படிங்கிற ஒரு நேர்ல பார்த்ததுனாலதான் இப்போ அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். அவரோட கடைசி பயணத்துல நான் ரொம்ப கூட்டமா இருக்கு. அவரை காலை தொட்டு கும்பிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? நான் ஏதோ பண்ண புண்ணியம் அவர் கூட ஒரு 4 நாள் அவர் என் பேரை சொல்லி கூப்பிடுறதே எனக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும். சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்பாரு. என்ன மட்டும் இல்ல, கடைநிலை ஊழியர் வரைக்கும் எல்லாரையும் விசாரிப்பாரு. அவ்வளவு சிறந்த பண்பாளர். அவருக்கு ஆண்டவன் நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்கணும். நிஜ வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய ஹீரோவா இருந்திருக்காரு அவரு. நீங்க அவங்க கூட அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த விஷயம் அவர்கிட்ட ஒரு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்னா எந்த விஷயம் நீங்க சொல்ல விரும்புறீங்க? எல்லாரையும் மதிக்கிறது தாங்க. மனுஷன் எந்த நேரத்துல என்ன மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னே தெரியாது. நம்மளே ரொம்ப சாதாரணமானவங்க. நம்மளே இது பண்ண முடியல. ஓகே, முடிஞ்சு போச்சு. இந்த சகாப்தமே முடிஞ்சு போச்சு. மக்களும் புரிஞ்சுக்கல. மக்கள் மனசுல இப்போ வரைக்குமே நீங்க இடம் பிடிச்சிருக்காருன்னா காரணம்னா அவரோட தர்மத்தின் அடையாளம்னே சொல்லலாம். தர்மமே தலகாக்கும்னு சொல்லுவாங்க. தர்மமே இன்னைக்கு இல்லையே. எழுத படிக்க தெரியாத எழுத படிக்க தெரியாத ஒருவன்ல யமனும் ஒருவன். இல்லைன்னா அவர் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. அவர் போட்ட சோறு ஜனங்களை காப்பாத்துச்சு. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலுமே என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உணவு தாராளமா சாப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற. அதான் உண்மை. அது உண்மைதானே. அது யாருமே போய் சொல்ல தெரியாது. இன்னைக்கு எப்ப போனாலும் சாப்பாடு. இங்க மட்டும் இட வசதி கரெக்டா இருந்தா இன்னைக்கு இங்கேயும் சாப்பாடு கிடைக்கும். இன்னைக்கும் கிடைக்கும். இன்னைக்கு இட வசதி பத்தல. பெரம்பலூர் பக்கத்துல எம்ஜிஆரை தொடர்ந்து எல்லா பக்கமும் சொல்றாங்க என்னன்னா கேப்டனிடம் போன போது சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு இருக்கிற 90, 80 காலகட்டத்தில் உள்ள மனிதர்களும் இருக்காங்க. இப்ப 2000 உள்ள காலகட்டத்தில் உள்ள மக்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது கேப்டன் வீட்டுக்கு போனா சாப்பிடலாம், நிம்மதியா சாப்பிடலாம். கேப்டன் வீட்டுக்கு தான் முதல்ல போனேன். இங்கெல்லாம் வந்தது இல்ல. அவர் பேரிழப்பு அப்படின்னு பேரிழப்பு, பயங்கரமான பேரிழப்பு. இது மனிதனுக்கே ஒரு பேரிடி இடி. எங்க குடும்பத்துல ஆமா, இங்க இருக்கிற பொதுமக்களா இருக்கிறத பார்க்கும்போது அவங்க வீட்டுல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கோ அந்த அளவுக்கு கதறிட்டு இருக்காங்க. ஐயோ தாங்க முடியல. இன்னும் நீங்க பாக்கல. நீங்க எங்க இருக்கீங்க? அங்க உள்ள போய் பாருங்க. இப்படி இருக்குது. பிரிச்சு வர முடியல. நானே 4 மணி நேரம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தர சொல்லுங்க. மக்கள் கடைசியா அவர் முகத்தை இருங்க. கடைசியா முகத்தை நாங்க பாக்கிறதுக்கு கடைசியா நாங்க அவர் முகத்தை பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு அதை மட்டும் பார்க்க விட்டா போதும். வேற எதுவும் தெய்வம் மாதிரி நாங்க நின்று பாக்குறதுக்கு இருக்கோம். நாங்க இன்னும் 5 மணி நேரம் கூட நின்று 10 மணி நேரம் நின்று பாக்குறது இருக்கோம். எங்களுக்கு பாக்குறதுக்கு முக பாக்குறதுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணா போதும். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சாரை பாக்குறதுக்கு எங்க தெய்வத்தை பாக்குறதுக்கு விட்டா போதும். வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப இருக்கிற வரைக்குமே நிலைமை எப்படி பெற்றிருக்குன்னா, மக்களோட கூட்டம் அலமோதிட்டு இருக்கிறதுனால காரணம் இந்த இடத்துல இருக்காது. கொஞ்சம் நேரத்துல ராஜா மீடியாவில் தான் மாற்றி ஏற்பாடு பண்ணுவாங்க. பேசணும். இது 20% தான். இன்னும் 80% இருக்கு. இன்னும் ஊர்ல இருந்தாலும் வரலையே. இது சும்மா இங்க உள்ள கொசுருக தான். இதுக்கு இன்னும் முக்கியமான வரலையே. அதாவது எல்லாரோட கோரிக்கை இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெரினா கடற்கரையில் இடம் வேணும். ஆமா ஆமா ஆமா, அதான் கேக்குறோம். இவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல மனிதனை கொடுக்கறேன்னா அங்க கொடுக்கணும். தலைவர் சார், இவருக்கு மெரினா பீச்ல இடம் வேணும் சார். அவருக்கு